ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். சூப்பர் சாஃப்டான பன்னு, பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே பன்னு, ஆனால் அதோட டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பார்க்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எந்த கிளாஸில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சுகர் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது மூணையும் கலந்து வச்சிடலாம். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படிங்கிறது உடனேயே உங்களுக்கு பொங்கி வந்துடும். இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. பால் கண்டிப்பாக வெது வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. எப்படி நுரைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படி வந்தால் தான் பன்னு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். உங்களுக்கு பன்னு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மொத்தத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கோம். இப்போ ஈஸ்ட் கலவையை சேர்த்துடலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்லையே நம்ம கையை போட்டு பிசைஞ்சால் அங்கங்கே ரொம்ப ஒட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். பன்னு செய்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அப்படிங்கிறது அந்த ஈஸ்ட்டு பொங்குறதும் அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைகிறதாங்க. மாவை எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பன்னு சாஃப்டாக இருக்கும். இது சப்பாத்தி மாவு இல்லை பூரி மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஒட்டாமலாம் இருக்காது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 கப் மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சீனி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன். கையில் கொஞ்சம் மைதாவை தொட்டுட்டு அப்புறம் நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். மைதா ரொம்ப சேர்க்காதீங்க. வேணால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. இது பிசைய அந்த ஒட்டுறது குறைஞ்சிடும். நான் இன்றைக்கி ஸ்டீலில் இருக்க வெஜிடபிள் கட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வச்சு பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்லேயே கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்க்ராப்பரை வச்சு மாவை எடுத்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் வரும். இந்தளவு பிசைஞ்சால் போதும். இப்போ கூட கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். ரொம்ப ஒட்டாமல் பூரி மாவு பதத்துலலாம் வர வேண்டியதில்லை. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோமான்னு பார்க்குறதுக்கு இந்த விண்டோ டெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா நல்லா விரிக்க வரும். விட்டு போகாமல் இந்த மாதிரி விரிக்க வரும். இப்படி வந்ததுன்னா மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். லேசாக அந்த நான் எடுத்துருக்க பேஷனில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வைக்கிறேன். இது அப்படியே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால 1 மணி நேரத்துலேயே மாவு நல்லா ப்ரூஃபாகி வந்துடும். மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள், பொங்கிட்டு. இனி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் ஜென்டிலாக அந்த மாவை எடுத்துக்கலாம். லேசாக கையாலேயே பரத்தி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்தும் உருண்டை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ராப்பரை வச்சு ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டும் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ஒன்று போல் பேக் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். மாவு உருட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக மெதுவாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. உள்பக்கமாக லைட்டாக மாவை உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு லேசாக நம்ம மேல் பக்கம் அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல எந்த கிராக்கும் இல்லாமல் சாஃப்டாக வந்துடும். இப்போ இதை பேக்கிங் ஷீட் போட்ட ஒரு ட்ரேயில் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம செகண்ட் ப்ரூஃபிங் விடுவோம். அப்பவும் மாவு கொஞ்சம் பொங்கி வரும். அப்புறம் பன் ரெடியாகி வரையிலேயே நல்லா புசு புசுன்னு வரும். கேப் விட்டு நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஓவனை 170 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் இந்த பன்னு செகண்ட் ப்ரூஃபிக்கு விட்டுறலாம்.
நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ மேலே வந்து மில்க் வாஷ் கொடுத்துக்க போகிறோம். மில்க்கை வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மில்க்குக்கு பதிலாக நீங்கள் எக் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். முட்டையோட மஞ்சள் கருவை வந்து நம்ம லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவி விடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ ஓவனை நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட பாட்டம் ரேக்கில் வச்சுட்டு 170 டிகிரிக்கு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வைக்கலாம். நம்ம வச்சுருக்க பன்னோட சைஸை பொறுத்து டைம் எடுத்துக்கணும். என்னோடய ஓவனில் பேக் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ராடை பற்றி கேட்குறீங்க, ஹீட்டு. அது தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து 170 டிகிரி வச்சுருக்கேன், பேக் மோட் வச்சுருக்கேன், ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதே போல் நிறைய பேருக்கு அந்த பன்னு நல்ல பேக் ஆகிடுது, கலரே இல்லாமல் ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. பேக் ஆகி முடிச்சாக்கில் டோஸ்ட் மோடுக்கு மாற்றி விட்டுட்டு ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடச்சிடும். பன்னை ஓவன்லேருந்து எடுத்த உடனே சூடாக இருக்கையிலேயே நல்ல மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவிடுங்க. வெண்ணெய் அப்ளை பண்ணிங்க, பட்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பன்னு நல்ல சாஃப்ட் ஆகிடும். நல்ல ஓரங்களையும் மேலேயும் வெண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். வெண்ணெயை தடவிட்டு திரும்பவும் ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். வெண்ணெய் நல்லா உள்ளே இறங்கி பன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. பார்க்கலையே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.